கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த உலகத்துல சண்டை இல்லாத மக்கள் அப்படின்னு சொல்லி யாரையுமே நம்மளால சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒரு சில காலகட்டங்களில் சிலருடைய பேச்சுகள், சிலருடைய நடக்கைகள் நமக்கு பிடிக்காம போயிருந்திருக்கலாம். அதனால பல வருஷ கணக்கில் நம்ம அவங்க கிட்ட பேசாம போயிருந்திருக்கலாம். ஒரு முறை நான் ஈரோடு நீதிமன்றத்துக்கு போயிருந்த போது அங்கே ஒரு வாசகத்தை படித்தேன். என்னுடைய பல வழக்குகளில் நிறைய வழக்குகளுக்கு நான் வாதாடுறதை காட்டிலும் அந்த வழக்குகளுக்கான தீர்வு என்ன, எப்படி அவங்கள சமாதானப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய நேரம் செலவழிஞ்சது அப்படின்னு மகாத்மா காந்தியோடைய கோட்டை படித்தேங்க. இங்கே பேசி தீர்க்கப்படாத பிரச்சனைகளும் இல்லை, பேசி தீராத பிரச்சனைகளையும் நம்மளால சொல்ல முடியாதுங்க. பைபிள் அழகா சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். இங்க நம்ம பேசி பழகிட்டோம் அப்படின்னா சில பிரச்சனைகளுக்கு சீக்கிரமா சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடலாம். பேசி பார்ப்போம், பேசி தீர்ப்போம். இறைவனுக்கே மகிமை உண்டாவதாக.